நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. என்னடா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ராகினி வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொன்னதுமே மயிலை விட ரேவதி தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மயிலுக்கு அப்படியே கொண்டாட்ட தாங்க முடியல. டாக்டர் என்ன சொன்னீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்க, ஆமாங்க வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் இப்போ என் ஒய்ஃபை பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கே உரித்தான அந்த அட்வைஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு ரேவதி அப்போ நம்ம வீட்டில் சீக்கிரமே ஒரு குழந்தை சவுண்டு கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே ஹாப்பியாகிறாங்க. அப்புறம் ராகினி வராங்க. ராகினிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல ராகினி சந்தோஷப்படுறாங்க. முதல்ல இந்த விஷயத்த அம்மா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அவங்கெல்லாம் கேட்டால் ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இங்கே பாரு டாக்டர் ஒன்று ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லியிருக்காங்க, அதனால இனிமேல் நான் சொல்கிறத நீ கேட்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரிங்க குழந்தை வந்தது பார்த்தீங்களா என்னையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு. கார்த்தி வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சொல்ல, மயிலே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. எப்படா இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லுவோம், அம்மா வேற வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சுக்கிறாங்க. அம்மா வந்தது முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும், அவங்க தான் வந்துட்டு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்படுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ராகினி. அங்கிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு ஒரே யோசனை, வண்டியில் வரும்போதெல்லாம் அந்த ஜோசியக்காரர் சொன்னதே வந்துட்டு யோசிச்சுட்டு வராங்க. இல்லை நடக்கக்கூடாது, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீ டென்ஷன் ஆகாமல் இரு, நம்ம தான் பேசிட்டோம்ல, ராகினியும் நீ எது சொல்கிறியோ அதை தான் சரின்னு சொல்லுவா, அப்புறம் என்ன நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நீ ஃப்ரீயாக விடுக்கா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அம்மா எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இவங்க வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வந்ததும் அமைதியாக சேரில் வந்துட்டு உட்காடுறாங்க. அதை பார்த்தது என்ன இது அம்மா முகத்தில் ஒரு கலையே இல்லையே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசில் நினச்சிட்டு இருக்கு. ராகினி இங்கே வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கூப்பிடுறாங்க. ஆஹா அப்போ அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா, அதனால அக்காவுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு ராகினி கர்ப்பமாக இருக்கிறது தெரியல, பட் இவங்க வந்துட்டு அப்படி நினச்சிக்கிறாங்க. ராகினி வந்ததுமே காலையில் நான் வந்துட்டு டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது சொன்னல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. அதான் என் அம்மா கனவுல வந்தாங்கன்னு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு கேட்டதும் அப்பையிலேருந்தே மனசுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனேன், அங்கே போய் பார்த்தா ஒரு ஜோசியக்காரர்கிட்ட அதை பற்றி விசாரித்தேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா இப்போ அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க, அது உங்ககிட்ட தான் விஷயம் சொல்லணும், அந்த ஜோசியக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா, உனக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை பிறக்க போகிற நேரம் அந்த கிழவி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்று சேர போகுது அப்படின்னு சொல்ல, அது கேட்டது ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆல்ரெடி ரத்தம் கொடுத்தது பாட்டி தான், ராகினிக்கு இப்போ வந்துட்டு பாட்டியை ரொம்ப பிடிச்சிருச்சு இல்லையா, நம்ம குழந்தை பிறக்க போகிற ராசி தான், நம்ம வேற கர்ப்பமாக இருக்கோம், அப்போ இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்க எல்லாமே வந்துட்டு சந்தோஷமாயிடுறாங்க. கார்த்தியுமே வந்துட்டு அப்படியே ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து அத்தை என்ன சொல்ல போகிறாங்கன்னு. அப்படி அந்த கிழவி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்று சேர்ற நேரத்தில் பிறக்கிறவங்க குழந்தை, அப்படி ஒரு குழந்தையே இந்த வீட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடு மயில் ஒருத்திக்கும் உடஞ்சு போயிடுறாரு, ராகினி ஒருத்திக்கும் உடஞ்சு போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி அவங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே ஒரு மாதிரி முறைச்ச மணிக்கு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. ரேவதி இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நான் வந்துட்டு ராகினி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு சந்திரா வேற சும்மா இருக்காம, ஆமாம் ராகினி இங்கே பாரு, அக்கா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, அக்கா சொல்கிறத கேட்டுக்கோ, அக்காவுக்கு ஒன்று பிடிக்கலன்னா அதை பண்ணாத, அக்காவே பாவம் மார்னிங்லேருந்து அப்செட்டில் இருக்கா, அந்த சோசிக்காரர் வேற இப்படி சொல்லிட்டாரு, நீ தான் ஆல்ரெடி சொல்லிட்டு தானே இருக்க குழந்தை வந்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன நீ வந்துட்டு குழந்தெல்லாம் பெற்றுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது ராகினிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா கர்ப்பமாக இருக்காங்கன்னு நல்ல செய்தி சொல்ல வந்தால் இவங்க என்ன இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் அந்த விஷயத்தையும் வந்துட்டு மறைச்சிடுறாங்க. அம்மா நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, அது எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க முறைச்சி பார்க்குறாங்க. அந்த கிழவி குடும்பத்தையே நான் வந்துட்டு ஏற்றுக்கிறதாவே கிடையாது, இதில் அவன் குழந்தை பிறக்க போகிற நேரம் தான் நம்ம குடும்பம் ஒன்று சேர போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.